நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வருகையின் சரியான எக்ஸாக்ட் டே ஆண்டவர் நமக்கு அறிவிக்காவிட்டாலும், தேவன் எப்படி நோவாவுக்கு வரப்போகும் ஜலப்பிரளயத்தை குறித்து ஆண்டவர் அவனை எச்சரித்து ஆயத்தப்படுத்தி பேழைக்குள்ளே கொண்டு போய்தான் பின்பு இந்த ஜனங்கள் மேல், அக்கிரமக்காரர் மேல் சடுதியாக வெள்ளத்தை அனுப்பி அவளை வாரி கொண்டு போனது போல, கர்த்தர் சபைக்கும் எச்சரிப்புகளை கொடுத்து அடையாளங்களை கொடுத்து தம்முடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் மீண்டும் வருகை என்பது ஒரு ரகசியமாக, சூனியமாக இருக்கிறது. அது தேவன் ஏற்கனவே முன்னறிவித்து, தேவன் அடையாளங்களை காண்பித்து ஆயத்தப்படுத்தி எடுத்து செல்கிற ஒரு நாளாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வேதம் முழுவதும் வாசிப்பீர்களானால் தமக்கு பிரியமான பரிசுத்தவான்களை, தேவனுக்கு அடுத்தவர்களை, கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களை தேவன் எப்படி வரப்போகும் அழிவிலிருந்து காப்பாற்றினார், முன்னறிவித்து எச்சரிப்பு கொடுத்துதான் காப்பாற்றினார் என்பதை நீங்கள் அநேக சம்பவங்களை நீங்க படிக்கலாம். எந்த சபை அடையாளங்களை கண்டுபிடித்து வேதத்திலே தம்முடைய வருகையை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற அடையாளங்களை கவனித்து விழிப்போடு வாழ்ந்து ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் கைவிடப்பட மாட்டாங்க, தேவனோடு நித்தியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா.